ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னோடய பர்த்டேக்கு கனிஷ்காவும் என்னோடய ஹஸ்பண்டும் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்னன்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்தது. இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோட 3 லிட்டர் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நானும் கூட போய் செலக்ட் பண்ணி வாங்கினது. இது சர்ப்ரைஸாக கொடுக்கல, நான் தான் வேணும்னு கேட்டு பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர்ஸில் போய் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் அப்போ இருந்தது. 1198க்கு வந்து கிடச்சிது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் இருக்கக்கூடியதே 2000, அதுக்கப்புறம் 1800 அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது. பட் பட்டர்ஃப்ளையில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிற ஒரு நான் வாங்கியிருக்க இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய குக்கர் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிண்ணம் எப்படி இருக்கும் அகலமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு டைப்பு. இந்த குக்கர் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு சில குக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி வர இடத்துல வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து குவாலிட்டி நல்லாவே இல்லை. அடுத்ததாக இன்னொரு குக்கர் பார்க்கும்போது பாட்டமில் வந்து அந்த பேஸ் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஆஃபர் அப்படிங்கிறதுனால நம்ம செக் பண்ணாமலாம் வாங்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கினதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலுமினிய பாத்திரங்கள்லாம் இருக்குது. கடாய், அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற ஒரு பாத்திரம், குக்கரே வந்து பார்த்திங்கன்னா 2 குக்கர் அலுமினியத்தில் வச்சுருக்கேன். ஸோ இந்த அலுமினிய பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ண முடியாது, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் அலுமினிய பாத்திரங்கள்லாம் மாற்றிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து நான் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து 3 லிட்டரில் ஒன்று குக்கரோட கைப்பிடியில் லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக வச்சு அந்த மூடியை அழுத்தி மூடினா மட்டும்தான் கரெக்டாக அந்த கைப்பிடி போய் லாக் ஆகும். இங்கே பாருங்கள், கரெக்டாக போய் அதில் லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சு லாக் பண்ணிட்டு தான் வந்து குக் பண்ண முடியும். ஸோ இந்த குக்கர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 1198க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல். சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட், அதாவது நம்ம சுட சுட சாம்பார் இல்லை சாதம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் டைரெக்டாக வைக்காமல் இந்த ஸ்டாண்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் மட்டும்தான் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 118 ருபீஸ், இன்னொன்று வந்து 125 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஒன்று சின்ன சைஸு, ஒன்று பெரிய சைஸு. ஸோ இந்த குக்கர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டாண்டு வந்து டேபிளில் சர்வ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சுட சுட இருக்கக்கூடிய பாத்திரங்களை ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ 2 மட்டும்தான் கிடச்சிது. அது ஒன்று மட்டும்தான் சின்ன வருத்தம், மற்றபடி சூப்பரான ஒரு குவாலிட்டி. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஷீட் தான். இந்த மிரர் ஷீட் வந்து நமக்கு மிரர் இல்லாத இடங்களில் வந்து நம்ம வால்லையோ இல்லைனா நம்ம வாஷ் பேஷின்கிட்டேயோ நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம மிரர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு ஷீட் இருந்தால் போதும். டைல்ஸ்லலாம் கூட வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து நான் இன்னும் ஸ்டிக் பண்ணல. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மிரர் ஷீட்டு. எங்கள் வீட்டில் 2 பீரோ இருக்குது. அதில் ஒரு பீரோவில் வந்து மிரர் இருக்கும், ஒரு பீரோவில் மிரர் கிடையாது. ஸோ அந்த பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டிக் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ ஸ்டிக் பண்ணுற வீடியோவை ஒரு விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம ஒரு கப்பில் தண்ணி ஊற்றினா கலர் கலராக லைட் எரியக்கூடிய ஒரு எல்இடி மக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஆல்ரெடி என்னோடய பர்த்டே விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஜூஸு, தண்ணி இந்த மாதிரி நம்ம ஊற்றி குடிக்கிறப்போ சூப்பராக லைட் எரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸை வந்து நான் வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 146 ருபீஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணதுனால ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் இந்த கப்பை. தண்ணிலாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அடுத்த கிஃப்ட்டு ஃப்ரூட்டெல்லாம் வந்து வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 275 ருபீஸ். இதை வந்து நம்ம பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டை பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து அது கவர் ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சோன்னா அதுக்கப்புறம் கொசு அதெல்லாம் வந்து மொய்க்காமல் இருக்கிறதுக்கு அந்த லிட்டு போட்டு நம்ம மூடிட்டோன்னா அது உள்ளே எதுவுமே போகாது. ஸோ டைனிங் டேபிளில் கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணி ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஃப்ரூட் பேஸ்கெட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலேருந்து வாங்கிட்டு வந்த ஹூக் டைப் ஹியரிங்ஸு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானும் கூடவே போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கின கம்பல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிராம் வந்து இந்த கம்பல் இருந்தது. ஸோ என்னோடய பர்த்டேக்கு வந்து இந்த கம்பல் வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கம்பல். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக கனிஷ்கா கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது வந்து கனிஷ்கா வந்து எனக்காக செலக்ட் பண்ண கிஃப்ட் தான். ஸோ ஒரு 500 ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து கனிஷ்கா வந்து எனக்கு ஒரு 5 கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ மாம் அப்படின்னு போட்ட ஒரு கீ செயினு. நான் வந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது உள்ளே வந்து கிளாக் இருக்கும் அப்படிங்கிறது. அது ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி இருந்தது. கீ செயினில் இருக்கிற அந்த ரொம்ப ஹாப்பியாக, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் டிசைன் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை ப்ரெஸ் பண்ண உடனே டக்குன்னு அது ஓப்பன் ஆகிறத பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. கனிஷ்கா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது தான் அப்படின்னு சொல்லி கனிஷ்கா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு சாட்டன் கிளாத், ஒரு எல்லோ கலர் சாட்டன் கிளாத் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. யாருக்காவது இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடினாலும் சில நேரங்களில் கிடைக்காது. எனக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கு. அந்த கிரீடத்தில், அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு நல்ல ஒரு பிரைட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பூஜா ரூமில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காரில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததாக ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே வந்து பேப்பர் பேக் மாதிரி ரெடி பண்ணியிருந்தா. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கலர்லாம் பண்ணி அதுக்கு ஃப்ளார்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருந்தா. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம், மிரர், அதாவது கண்ணாடியிலே இருக்கிற சிவலிங்கம் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சிவலிங்கம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கனிஷ்கா செலக்ட் பண்ணி வாங்கின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இவ்வளோ செலக்ட் பண்ணி வாங்கின நீ அப்படின்னு ரொம்ப நேரம் கனிஷ்காவை கேட்டுகிட்டே இருந்தேன். கூட அவங்க அப்பாவும் போயிருந்தாங்க. அதனால் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததாக கனிஷ்கா வந்து க்ரீட்டிங் கார்டு வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ கனிஷ்கா வந்து எப்போவுமே வந்து லெட்டர், பேப்பரில் வந்து லெட்டர் எழுதுவா, ட்ராயிங் பண்ணுவா. அதுதான் வந்து பர்த்டே கிஃப்டாக கொடுப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு குழந்தை, பெண் குழந்தைய வந்து தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சிருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு க்ரீட்டிங் கார்ட்னால் ரொம்பவே பிடிக்கும். அது வந்து கனிஷ்கா வந்து செலக்ட் பண்ணி வாங்கினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது. அது உள்ள அவள் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்களேன். லவ்லி மாம், டோன்ட் பி ஆங்க்ரி, பி ஹாப்பி, திஸ் இஸ் யுவர் ஸ்பெஷல் டே, என்ஜாய் யுவர் டே அப்படின்னு எழுதியிருக்கா. அப்புறம் டேர்ன் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கா. என்னை எப்போவுமே அவள் சொல்கிறது கோவப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். எப்போவுமே சொல்லுவாள், உங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் கோவப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து நம்ம குழந்தைங்க வந்து நமக்கு வந்து க்ரீட்டிங் கார்டில் எழுதி கொடுக்குறப்போ அதை பார்க்குறப்போ, ஸோ லெட்டரை எழுதுகிற அளவுக்குலாம் கனிஷ்கா நல்லா வளர்ந்துட்டா அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம குழந்தைங்க பார்க்குறதுக்கு தான் நம்ம குழந்தைங்க நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. விஷயத்தை நம்ம வாயில் சொல்கிறதுக்கும் அதை எழுத்து மூலயமா சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எழுத்துக்கு ஒரு தனி பவர் இருக்க தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கனிஷ்காவும் என்னோடய ஹஸ்பண்டும் வாங்கி கொடுத்த கிஃப்ட். ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக வாங்கினாலும் ரொம்ப சூப்பராக தேடி வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த வில்லிவாக்கத்தில் இருக்கிற அந்த அட்ரஸ்ஸு. இந்த ஷாப்போட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.